அஸ்ஸலாமு அலைக்கும் டிபிஎஸ். விடியக்காலையிலே அழைப்பண்ணு வந்துட்டு என்னவோ ஏதோன்னு நானும் பயந்து போய் அவசரமா புறப்படுனானுங்க. சரின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு புறப்பட்டு இருந்தா எண்ணெய் ஏத்திட்டு போறானுங்க. எங்கன்னு அது வரைக்கும் எனக்கு தெரியா. போற வழி நான் என்னானுங்க அம்பாறைக்கு போறேன். என்னத்துக்குன்னு கேட்டா வாகனத்துக்கு என்னவோ செய்ய வேண்டி கிடக்கான். இந்த நாள் ஃபுல்லா அங்க என்ன வச்சு கருவாக்க போற இதுதான் அவனோட திட்டம். இதை முதல்ல சொல்லி இருந்தா நான் படுக்கையிலே கிடந்திருப்பேன்னு சொல்லி ஏசிட்டு கிடந்தேன். இனி வர வழியில எதுவுமே செல்லாம ஏத்திட்டானுங்க. போய் தாவனும் போற வழியில காலச்சாப்பாடு கல்முனையில சரவண பவன் சொல்லி காலச்சாப்பாடு திம்மமேன்னு மரக்கறி ஹோட்டலுக்கு நாங்க 3 பேரும் வந்துட்டு அங்க இருந்த சாப்பாடுல நல்லபடியா தின்னு போட்டு என்ன சூடு கொஞ்சம் காணாம இருந்துக்கு நாங்க போனே தெக்கி போற வழியில படத்தை பாக்குற பாட்டை கேட்கிற இப்படியே ஒரு வழியா அம்பாறைக்கு போய் சேர்ந்துட்டோம். டொயோட்டோ நிறுவனத்தெல்லாம் போய் செய்யறதுக்கு போயிருந்தோம். அங்க போய் 10 மணிக்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க சொன்னாங்க 12 மணிக்கு பிறகுதான் உங்களோட வாகனத்தை செய்ய ஆரம்பிப்பேன்னு வந்து செல்றான். படுக்கல நினைச்சேன் நான் கதிரறிக்கு அழகாப்பாடு பசிச்சுன்னா பிஸ்கட் வச்சிருக்கேன் அங்க எடுத்து தின்னு என்ன படுன்னு சொல்லி போட்டு அவன் ஆரம்பத்துல படுத்தான். படுக்கிற டீ ஒன்னு எடுக்கிற குடிக்கிற அதோட பிஸ்கத்தை திங்குற இப்படியே நாள் போயிட்டே கிடந்திக்கு வேற வழி இல்ல. நானு அதுக்கேத்த மாதிரி ஐநைக்கு டீ எல்லாம் இருந்து எடுத்து குடிச்சு போட்டு ஹைலக்ஷத்துக்கு நடுக்கே வச்சிருந்தாங்க. அந்த கலரை பார்த்தோன்னே சும்மா பளிச்சுன்னு அடிக்குது. வெளியில பாத்துட்டு இருக்க மனசே இல்ல. கதவை திறந்து உள்ளுக்கறி என்ன நெருக்கின்னு அழகா பார்த்து போட்டு இருக்கவங்களுக்கான பல் சாப்பாடு தயாராகிட்டுனாங்க. நான் மீன் சாப்பாடு ஒண்ணு எடுத்திருந்தேன். நல்லபடியா திண்டு போட்டு இந்த அரிக்கிறவனோட இன்றைய நாள் அழகா ஜாலியா போனிக்கு அவனை பிடிச்சு கிள்ளுறையும் தனவுரையும் ஆள் 680 அப்பாவோட வந்திருந்தாரு. எங்களுக்கு அவன் தான் ஜாலி. இவனுங்க 2 பேர் முகமும் அச்சரிச்சு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்குமான்னு தெரியல. தங்கப்புள்ள 680 அவனோட சொக்க பார்த்தாலே கிள்ளத்தான் மனசு வருது. ஆலையில வந்தவங்க அவங்களோட வேலை முடிஞ்சாண்டு அப்பாவோட அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேரும் கடிச்சு விளையாடுறானுங்க. ஒரு கடி ஒண்ணு கடிச்சு வச்சிருந்தான் பாருங்க இவனுக்கு. நீ வச்ச தடத்தை நானும் வைக்கணுமேன்னு சொல்லி சண்டை ஒழிச்சிட்டு திட்டுறான். கடைசி மட்டுக்கு வைக்கவே இல்லை. ஒரு வழியா வாகனத்தை தந்துட்டாங்க. அங்க இருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். போற வழியில கல்முனையில பாபுஜிசின் ஒரு கடையில வளைச்சிருந்து வாய நினைப்பன்னு சொல்லி குந்திட்டோம். எவ்வளவுதான் சாப்பாடு இருந்தாலும் அந்த வாயில இருந்து வார முதல் வார்த்தை அவக்கோட இருக்கான்னு தான் கேட்போம். எந்த கடைக்கு போனாலும் அதைத்தான் செய்வோம். இந்த கடையிலயும் அதைத்தான் செஞ்சோம். அதால ஆளுக்கு நாங்க அவக்கோட நண்பன் சொல்லி பேரையும் வச்சுட்டோம். ஒரு வழியா எல்லாத்தையும் நின்று போட்டு வெளியா விட்டு வந்துட்டோம். காலையில போனதுக்கு இப்பதான் வழியா 2 நாள் ஃபுல்லா அங்கே முடிஞ்சு ஊட்டோண்டே இறக்குறாங்கன்னா 7 சொல்லிட்டு போய்த்தான். மரா நண்பன் கடையை இவனுங்களை வர சொல்லிட்டு அப்படியே ஊட்ட போயிட்டு முடிச்சிட்டு அடுத்த பார்க்கலாம்.